இவங்களால அதை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு மனசில் போட்டு ரொம்ப கில்ட். ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆள் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயம் தன்னைத்தானே சில சட்டத்திட்டங்களை பெரும்பாலான மதங்கள் என்ன செய்கின்றன என்றால், மனிதன் இறைவனுக்கு அடிமையானவன், இறைவனை தவிர வேற எதுவும் சிந்தனை இல்லை, அந்த இயற்கையான உந்துதலை அவன் வெளிக்காட்டுறதுக்காக முயற்சி செய்யும் போது இந்த சமுதாயம் மதம் பெரியவர்கள் கொடுத்த இந்த பதிவுகளை மீறி நாம் அறம் தவறாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமக்கு இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. சிலருக்கு இது அதிகப்படியான பிரச்சனையாக இருக்குது. சின்ன விஷயத்துக்கு கூட குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு 100 ரூபா தாரன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களால் அதை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு மனசில் போட்டு ரொம்ப கில்ட்டியாக, ஐயோ நம்ம கொடுக்கலையே, அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த குற்ற உணர்ச்சியை நீங்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த சமுதாயம் வரையறுக்கப்பட்ட ஒழுக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆள் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயம் தன்னைத்தானே சில சட்டத்திட்டங்களை வடிவமைச்சு இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை, நெறிகளை இந்த சமுதாயம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த சமுதாயம் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. சமுதாய நெறிகள் மீறப்படும் போது இந்த சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சரியா தப்பான்லாம் கூட கிடையாது. சமுதாயத்தில் சில நெறிகளை எல்லாம் நம்மை அறியாமல் பின்பற்றி கொண்டு இருக்கும்போது அந்த நெறிகளை யாராவது மீறினா இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். அதனால தான் எல்லா ஞானிகளும் இந்த சமுதாயத்தால் ஒரு ஓரங்கட்டப்பட்டார்கள். ஏன்னா இந்த சமுதாயம் ஒரு முட்டாள்தனமான அல்லது போக்கான ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சரி, இது சரி சரி என்று அதை எல்லாரையும் நம்பி அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய இதே தான் ரிலிஜியன்ஸ் செய்யுது. பெரும்பாலான மதங்கள் என்ன செய்கின்றன என்றால், மனிதன் இறைவனுக்கு அடிமையானவன், இறைவனை தவிர வேறு எதுவும் சிந்தனை இல்லை, அவன் சில விதிமுறைகளை எல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கு ஏதாப்புல வகுத்து கொடுத்து அந்த மதத்தினுடைய விதிகளை மீறும் போது அந்த மதத்தால் அவன் கண்டிக்கப்படுகின்றான். வயது வந்த ஒரு இளைஞனுக்கு காமம் என்ற ஒரு உணர்வு, இயற்கையான ஒரு உந்துதல் இருக்கிறது. அந்த இயற்கையான உந்துதலை அவன் வெளிக்காட்டுறதுக்காக முயற்சி செய்யும்போது சமுதாயத்தால் அவன் அடிக்கடி அச்சுறுத்தப்படுகிறான், எச்சரிக்கை செய்யப்படுகின்றான். அப்படி அவன் எச்சரிக்கை செய்யப்படும் போது இவன் அதில் செல்ஃபாக அவனுக்கு அந்த உணர்வுகள் வரும்போதெல்லாம் அடக்கி அடக்கி இந்த சமுதாயத்துக்கு பயந்து அடக்கி 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 வச்சுருக்கான். அவன் இது நாளைக்கு அவனுடைய சட்ட ரீதியாக திருமணம் முடிந்து தன்னுடைய மனைவியுடன் கூட இருக்கும்போது அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் உளவியலில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் செக்ஸ் பண்ணி முடித்த பிறகும் அவனுக்கு ஏதோ ஒரு கில்ட்டியாக, ஒரு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதை இன்றைக்கும் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த சமுதாயம் அதை குறித்து நமக்கு மனசுக்குள்ளே சில பதிவுகளை கொடுத்திருக்கிறது. இந்த சமுதாயம் மதம் பெரியவர்கள் கொடுத்த இந்த பதிவுகளை மீறி நாம் செய்யும்போது அது நமக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு கேட்டகரி. சிலருக்கு இது ஒரு குற்ற உணர்ச்சி என்பது சின்ன சின்ன ஒரு நோயாக கூட இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால் மற்றவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னா உடனே குற்ற உணர்ச்சி, இப்படி பண்ணிட்டேன், ஒரு 100 ரூபா கேட்டால் என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பான். இந்த குற்ற உணர்ச்சி என்பது நமக்கு இருக்குது, அது தப்பு இல்லை. உண்மையிலேயே நாம் அறம் தவறாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாங்கு நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் என்ன செய்யலாம்? நம்மளால், நான் என்னுடைய உடலால், என்னுடைய மனதால், பிறருடைய உடலுக்கும் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நான் எந்த வகையிலும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் என்ற ஒரு அறத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் குற்ற உணர்ச்சியை பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ தான் உங்களால் குற்ற உணர்ச்சியை தாண்டி போக முடியும். இந்த குற்ற உணர்ச்சி என்பது இன்றைக்கி தவிர்க்க முடியாத மிகப்பெரிய நோயாக இருக்கிறது. அது சின்ன சின்ன விஷயங்கள், இந்த 2 சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று சமுதாயம் கொடுத்தது, ஒன்று நாம உருவாக்கி கொண்டது. இந்த 2 வகையிலே நம்ம குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கோம். ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் போதும். அந்த ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா, என்னுடைய உடலாலும் மனதாலும் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேன் என்பதில் நீங்கள் தெளிவான ஒரு தெளிந்த கண்ணோட்டம் உங்களிடம் இருக்கும் என்றால் குற்ற உணர்ச்சி என்பது உங்களுக்கு வரவே வராது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.